பல்வேறு சண்டைகளுக்கு அப்புறம் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் புத்தாண்டை ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல பேசின விஷயங்கள்லாம் பெரும் கேள்விக்குள்ளானது. ஐயா ராமதாஸ் ஐயா கண்ணீர் விட்டது மகனை சும்மா விடுமா அப்படின்ற மாதிரிதான். பல மேடையில் இதுவரை கண்ணீர் விடாம இருந்தாரு. இன்னைக்கு அவரே மனதை திறந்து கண்ணீர் விட வேண்டிய அவசியம் என்ன? அதாவது அந்த அளவுக்கு அன்புமணியினுடைய அந்த பேச்சு நடத்தை அது அவர் பாதிச்சிருக்குது. அது அவரை இந்த மாதிரி நான் உனக்கு என்ன செய்யலை, எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறேனே அப்படின்றாரு. ஒரு தகப்பனா உன்னை மான்ஃபோர்ட் ஸ்கூலில் படிக்க வச்சேன் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து உன்னை ரொம்ப இளம் வயதிலேயே மத்திய அமைச்சராக ஆக்கினேன் அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, 2 கேள்வி. முதல் கேள்வி என்னன்னிங்கன்னா, நானும் எனது குடும்பத்தாரோ எந்த பதவிக்கும் போக மாட்டோம்னு தான் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும் போது ஐயா ராமதாஸ் சொன்னார். இப்போ என்ன சொன்னார், நான் பதவிக்கு போக மாட்டேன்னு சொன்னதை இன்று வரை கடைபிடிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ உங்கள் குடும்பத்தினர் அதை அப்படியே மறந்துடுறாரு கன்வீனியண்ட்டாக.